வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் சேட்டை வந்து எப்படி வந்து பேக்கப் பண்ணுறது, ரீஸ்டோர் வந்து எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே. இதுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட மொபைலை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நண்பர்கள், நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே, உடனுக்குடன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களோட டவுட்ஸ் இல்லை ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிங்க நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோன் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இப்போ வந்து மெசேஜ், சப்போஸ் வந்து ஃபோட்டோஸ், இதில் வந்து நம்ம எல்லாமே சென்ட் பண்ணியிருப்போம். அவங்க நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நாம் வந்து பழைய மொபைல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னா, சப்போஸ் இப்போ வந்து நம்ம வந்து புது மொபைல் வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து பழைய மொபைலில் வாங்கின வாட்ஸ்அப் வந்து எப்படி வந்து அப்படியே புது மொபைல் வந்து ரீஸ்டோர் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இப்போ வந்து பழைய மொபைலை வந்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ புது மொபைல் வந்து வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து புதுசாக வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வந்து புதுசாகவே ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஆல்ரெடி குரூப்ஸ் இதெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணது, மெசேஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணது, ஃபோட்டோ சென்ட் பண்ணது, இல்லை நீங்கள் ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து அழிஞ்சு போயிடும் நண்பர்களே. இதுக்கு நாம் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் மூலிமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலை வந்து பழைய மொபைலில் இருக்கிறது வந்து அப்படி புது மொபைலாக வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அதுக்கு தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் நண்பர்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, மூணாவது ஒரு ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேட்டு பேக்கப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேக் அப் டு கூகுள் டிவைஸ் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ஒன்லி வென் ஐ டேப் பேக்கப் அப்படி வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லி இதில் வந்து எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அப்படியே சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னு வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து எந்த கூகுள் அக்கௌண்ட்டை வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிங்க நம்மளே. சப்போஸ் நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி புது அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன், நான் என்னோடய ஜிமெயில் ஐடியை போட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேக்கப் யூஸிங் க்யூலர்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எனேபிள் பண்ணிக்க நண்பர்களே. அது கீழே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வீடியோஸ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து சேட் மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னா இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ண தேவையில்லை நண்பர்களே. இப்போ வந்து இது வந்து நம்ம ஏன் வந்து எனேபிள் பண்ணுறோம்னா, உங்களை நீங்கள் வந்து ஃபோட்டோஸு இல்லை சப்போஸ் ஒரு வீடியோஸு நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க நண்பர்களே. அது வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து எனேபிள் பண்ணிக்க நண்பர்களே. இல்லை எனக்கு அது தேவையில்லை, சேட் மட்டும் போதும்னா நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ண தேவையில்லை நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வந்து மெசேஜ் வந்து லோடிங் ஆகிட்டுருக்கும் நண்பர்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்கப் வந்து ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிடுச்சு நண்பர்களே. இப்போ வந்து பேக் வந்துடுங்க நண்பர்களே. இப்போ வந்து வெளியே வந்துட்டு இப்போ அந்த வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்க நண்பர்களே. ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களோட புது மொபைலை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா புது மொபைலில் வந்து வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. கொஞ்சம் டேட்டா வந்து எனக்கு வந்து ஸ்லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு நண்பர்களே. நீங்களும் வந்து உங்களோட வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க நண்பர்களே. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ரி அண்டு கண்டினியூன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க நண்பர்களே. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் கேட்கும். நாட் நவ் கண்டினியூன்னு இருக்கும், வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அலோ கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கா ரீஸ்டோர் ஸ்கிப்னு கேட்டிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ரீஸ்டோர் கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் ஆயிரும் நம்பர். ஸ்கிப்பு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆயிரும் நம்பர். நீங்கள் வந்து ரீஸ்டோர் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பழைய மொபைலில் வந்து பேக்கப் பண்ணது வந்து இப்போ வந்து புது மொபைல் வந்து நம்மளுக்கு வந்து ரீஸ்டோர் ஆகிட்டுருக்கு நண்பர்களே. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கிப்பு மட்டும் கொடுத்துடாதீங்க, அந்த ரீஸ்டோரை வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேக்கப் வந்து ரீஸ்டோர் வந்து ஆகிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஓகே கொடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரீஸ்டோர் யுவர் மெசேஜ், யுவர் மீடியா வில் ரீஸ்டோர் த பேக்ரவுண்ட் வின் கனெக்டட் டு யுவர் இது ஒய்ஃபைன்னு கேட்டுருப்பாங்க, தேவையில்லைன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிங்க நண்பர்களே. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ரீஸ்டோர் வந்து ஆகிட்டு நண்பர்களே. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிருந்துச்சுன்னா இதை வந்து திரும்பி வந்து ரிட்டர்ன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இப்போ பழைய மொபைலை வந்து எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ணமோ, இப்போ பேக்கப் பண்ணமோ, அதே வந்து இப்போ வந்து புது மொபைலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீஸ்டோர் வந்து ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணது அப்படியே இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து என்னோடய வந்து குரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணது எல்லாமே அனைத்தையும் வந்து அப்படியே இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். உங்களுக்கு வந்து நான் வந்து லைவாக தான் காட்டுறேன், பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு இருந்தோம் நண்பர். அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர். நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே. அப்போ தான் நாம் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.